தெற்கு உள் கர்நாடகா முதல் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது. இதன் காரணமாக சில இடங்கள் தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் இன்றைக்கி இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற 10 கோயில்கள் ரத வீதியில் தரைக்கு கீழே கேபிள் மின் விநியோகம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த தேர் போகும்போது வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க தீர்வு காண ரத வீதிகளில் மேல்நிலை கம்பிகளுக்கு பதில் தரைக்கு கீழே மின்சார கேபிள் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பக்தர்கள் வச்சுருந்தாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு இப்போ முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோவில், திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோவில், தஞ்சை திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி கோவில், ராமநாதபுரம் உத்தர கோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில், சிவகங்கை காளையார் கோவில், சொர்ண காளீஸ்வரர் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகியவற்றின் ரத வீதியில் தரைக்கு கீழே கேபிள் வாயிலாக மின் விநியோகம் செய்ய கேபிள் பதிக்கும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயம். அதாவது ஆராய்ச்சி நிதியை அதிகரிக்கணும்னு ஒரு உயர் லெவலில் இருக்கவர் சொல்லியிருக்கார். சென்னை ஐஐடியினுடைய 67ஆம் ஆண்டு விழா நேற்று நடந்தது. இதில் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கலந்துக்கிட்டு பேசினார். சர்வதேச அளவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு அமெரிக்கா தன் ஜிடிபியில் 3%, சைனா 2.4%, இந்தியா 0.6% தான் தருது. அதை உயர்த்தணும்னு சொல்லியிருக்கார். நல்ல தகவல்.